அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் ஒரு நிறைவு நம்மோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? இறைவன் நம்மளோடு இருக்கிறார், அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று இருக்கும்போது எது நடந்தாலும் நன்றி மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோம் என்றால் நிறைவான வாழ்வு உண்டு நமக்கு. அந்த வாழ்வு தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் என்று பார்ப்போமா? திருப்பாடல் 115 இறை வார்த்தை 11 14 முடிய. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இஸ்ராயல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார், ஆரோனின் குடும்பத்தாருக்கும் ஆசி வழங்குவார். தமக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார், சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர் வழங்குகிறார். எதுக்காக? ஆண்டவரோடு இணைந்து இருப்பவர்களுக்கு, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்பவருக்கு, இரட்டை வாழ்க்கை வாழ்பவருக்கு அல்ல, இருநிலையில் இருப்பவர்களுக்கு அல்ல, ஒரே நிலையில் ஒரே மனத்தவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். அதான் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கும் அவர் மீது நம்பிக்கை கொள்வோருக்கும் அவர் துணையாக இருக்கிறார். அவர் பாதுகாப்பு மரணமாக இருக்கிறார். எங்கு சென்றாலும் அவர் நம்மளோடு சேர்ந்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை நினைவு கூறுகிறார், நமக்கு ஆசி வழங்குகிறார். நமக்கு மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களுக்கும், எல்லா இனத்தவருக்கும். அன்று இஸ்ராயல் குடும்பத்திற்கும் ஆரோனின் குடும்பத்திற்கும் ஆசீர்வதித்தார். இன்று அதன் மூலமாக நம்மளையும் வேற்றினத்தாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அவரை தேடுவோர் அனைவருக்குமே அவர் ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பெரியோருக்கும் சிறியோருக்கும், சிறு குழந்தைகள் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது அந்த ஜபங்கள் பெற்றோருக்காக வந்து சேருகிறது. எப்படி? பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது, அந்த கற்றுக் கொடுப்பதின் மூலமாக சிறியோர்கள் ஜபிக்கும் போது அது பெரியோர்களுக்கு ஆசையாக வழங்கப்படுகிறது. இறைவன் கொடுக்கின்ற ஆசை. அவர் எப்பொழுதும் நம்மை மட்டுமல்ல, நம் இனத்தை, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை நாம் காணும்படி நம்மளை செய்கிறார். 4ஆம் தலைமுறை வரைக்கும் பார்க்க செய்கிறாரா? இப்பொழுதுதான் சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு 4 தலைமுறை வரைக்கும் அவர் பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாத்து அவர்களை பார்க்கும்படி செய்தது யார்? இறைவன் தான். அப்போ அந்த இறைவன் செய்யும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசை இருக்கா இல்லையா? அப்போ நமக்கு மட்டுமல்ல, நம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் 4 தலைமுறை காணும் வரைக்கும் இறைவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம் அவருடைய நாமத்தை போற்றும் போது அது ஒரு நிறைவான ஆசீராக அமைகிறது. இந்த இறைவார்த்தை மூலமாக இந்த 15 திருப்பாடல் 115 என்ன சொல்கிறார்? ஆசி வழங்குவதை பற்றியும் அவர் நமக்கு துணை இருப்பதை பற்றியுமே தான் சொல்லுகிறாரா இல்லையா? அப்போ இந்த இறையாசிரை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க நின்றால் அதை நிறைவாக எங்களுக்கு ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த ஆசிரியரை நாங்கள் கேட்டு உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய கேட்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலாக நீர் செய்கிறீர். எங்கள் எண்ணங்களை விட நிறைவான எண்ணங்கள் உமக்கு உண்டு ஆண்டவரே. நாங்கள் குறுகிய வட்டத்துக்குள் எண்ணுகிறோம், இது நடக்குமா அது நடக்குமா என்று நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சிந்தித்து எங்களையே நாங்கள் குழப்பிக் கொள்கிறோம், நம்ப மறுக்கிறோம். ஆனால் நீரோ, என்னை நம்பு, நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன், நீ நினைத்ததற்கு மேலாக நான் உனக்கு செய்து தருவேன் என்று சொல்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரே நிலையில் நாங்கள் இருக்கும்படி தேவரே எங்களை வழிநடத்த வேண்டும். எங்கள் மூலமாக, நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக பிறருக்கும் அதை நாங்கள் பகிர்ந்தளிக்கும்படி தேவரீர் செய்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள்ளே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.